நிதி விவகார விடயங்கள் அழைப்பு விடுத்தால் சபையில் பதிலளிப்போம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த தகவல் தரப்பட்டிருக்கிறது. எனவே நிதிக் கொள்கை தொடர்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, தற்போது காணப்படுகிற முன்னேற்றங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் கேள்விகள் இருந்தால் அதற்கான பதில்கள் முன்வைக்கப்படும். அதற்கு தான் முன்வருவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே இவ்வாறு கூறுகிறார். இது தொடர்பான செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. நிதிக் கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க எமக்கு அழைப்பு விடுத்தால் பாராளுமன்றத்துக்கு வருகை தருவதற்கு எமக்கு பிரச்சனை ஏதும் இல்லை என்று அவர் கூறியிருப்பதான செய்தியாக இது தரப்படுகிறது. இதன்போது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா எம்பி நிதிக் கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது முறையான பதில் கிடைப்பதில்லை எனவும் பாராளுமன்றத்துக்குள் மத்திய வங்கியின் பிரதித்துவம் கிடையாது எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே நிதிக் கொள்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நிதியமைச்சரிடமே நேரடியாக கேள்வி கேட்பார். இதன்போது எழுப்பப்படும் கேள்விகள் குறித்து நிதியமைச்சர் எம்முடன் கலந்துரையாடுவார். தேவைப்படும் பதிலுக்கான கேள்வி ஒரு நாளைக்கு முன்னதாகவே எமக்கு கிடைக்கப்பெறும் என்றும் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு எவ்வழியிலாவது பதிலளிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். விடைகளை நிதியமைச்சருக்கு அனுப்பி வைப்போம். இதுவே பின்பற்றப்படும் வழிமுறை. நிதியமைச்சர் ஊடாக அனுப்பி வைக்கப்படும் சகல கேள்விகளுக்கும் உரிய காலப்பகுதியில் நாங்கள் பதிலளித்துள்ளோம் என்பதை என்னால் உறுதியாக குறிப்பிட முடியும். முன்வைக்கப்படும் ஒரு சில கேள்விகள் மத்திய வங்கிக்கு மாத்திரம் உரித்தானது அல்ல. நிதியமைச்சர் மற்றும் மத்திய வங்கி அதனுடன் தொடர்புடைய இனி நிறுவனங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் விடைகளை அடிப்படையாக கொண்டு நிதியமைச்சர் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடைகளை வழங்குவார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க எமக்கு அழைப்பு விடுத்தால் பாராளுமன்றத்துக்கு வருகை தருவதற்கு எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய அந்த கருத்தோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் எத்தனை என்பதாக பாட்டளை சம்பிக்க ரணவக்க கேள்வியொன்றினை எழுப்பியிருப்பதான செய்தினை வீரகேசரி பத்திரிகை இன்றைய தினம் இவ்வாறு கொண்டு வருகிறது. சர்வதேச நாணயத்தின் பரிந்துரைக்கமைய 2027 மற்றும் 28ஆம் ஆண்டளவில் சொத்து வரி அமுல்படுத்தப்படுமா இல்லையா என்பதையும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயற்படுத்தப்பட்டது என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டளி சம்பிக்க ரணவக்க இந்த கேள்வியினை இவ்வாறு எழுப்பியிருக்கிறார். எனவே புதிதாக சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2027ஆம் ஆண்டிலிருந்து அரச வருமானத்தில் சொத்து வரியும் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவித்த ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க வரவு செலவு திட்ட விளக்க உரையின் போது இதற்கான பதில்களை ஜனாதிபதி அளிக்க வேண்டும் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே பாட்டளி சம்பிக்க ரணவக்கவினால் இந்த விடயங்கள் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. 2027-28ஆம் ஆண்டுகளிலிருந்து சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. சொத்து வரியில் உழைக்கும் வருமானத்துடனே எமது பொருளாதார குறிகாட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அந்த சொத்து வரி எவ்வாறு அமல்படுத்தப்படும் என்பதை இன்னும் அரசாங்கம் தெளிவுபடுத்தவில்லை. அதற்காக கணக்கெடுப்பு எதுவும் நடத்த திட்டமிட்டுள்ளார்களா? அவ்வாறு கணக்கெடுப்பு நடத்தினால் பிரதேச சபை அல்லது நகரசபை மட்டத்தில் முன்னெடுக்கப்படுமா என்பது தொடர்பில் இதுவரையில் எந்த நிலைப்பாட்டையும் அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. அதனால் வரவு செலவு திட்ட விளக்க உரையில் அவரின் ஆட்சிக் காலத்தில் சொத்து வரி எவ்வாறு அமுல்படுத்தப்படும், அது பொதுமக்களின் மத்தியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், உள்ளூராட்சி சபை நிறுவனங்களின் ஊடாக அதனை எவ்வாறு செயற்படுத்தப் போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த விடயங்களை மூடிமறைக்காமல் நாட்டு மக்களுக்கு அந்த விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தினால் கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட அறிக்கையில் 2027ஆம் ஆண்டிலிருந்து அரச வருமானத்தில் சொத்து வரியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஆசிரியர்களே தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பெரும் அரசியல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அவ்வாறான ஆசிரியர்களிடம் இரு பாரதூரமான இரு பொய்களை கூறியிருக்கிறார்கள். அப்போது இருந்த கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முழுமையாக நீக்குவதாக கூறினார்கள். இருந்தபோதும் ஒரு எழுத்து கமா முற்றுப்புள்ளி மாறாமல் புதிய விடயங்களை உள்ளடக்கி அதே செயற்பாட்டையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே பாடசாலை நேரத்தை மாற்றியமைப்பதற்காக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தற்போது இருக்கிற பிரச்சினை மேலும் தீவிரமடையும் நிலைமையை உருவாகும். பரீட்சை வேண்டுமா என்று மாணவர்களிடம் விரும்புகிறார்கள். எப்படி என்றாலும் பரீட்சை நடத்துவதில் மாணவர்களுக்கு விருப்பமில்லை. பரீட்சை நடத்தாமல் இவ்வாறு போட்டிகரமான திறமை கொண்ட நபர்களை தெரிவு செய்வது, எனவே திறமையை மதிப்பீடு செய்வதற்கு உலகில் இருக்கும் ஒரே ஒரு குறிகாட்டிய பரீட்சையாகும். 16 வயதிலிருந்து வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க இந்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சாதாரண தர மாணவர்கள் முதற்கொண்டு வாக்குகளை திரட்டவும் மாணவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அவர்களை தவறான நடத்தைகளை பின்பற்ற வைக்கும் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். 2024 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வேலைநிறுத்தம் செய்ய வேண்டாம். அக்டோபர் மாதம் புதிய ஜனாதிபதி தெரிவாவார். பெசில் வழங்காத சம்பளத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றார்கள். இந்த பொய்க்கு ஏமாற்றமடைந்தே வீதிக்கிறங்கி இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக ஆசிரியர்கள் செயற்பட்டார்கள். அதேபோன்று கோட்டாவின் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நாட்டில் பெரும் எதிர்ப்பும் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் பிரதிபலனாகவே அமைச்சரவை உபகுழுவினூடாக சம்பளத்தை அதிகரிக்க பெசில் நடவடிக்கை எடுத்திருந்தார். அதனை பெற்றுக் கொடுக்காமல் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அதற்காக போராடிய தொழிற்சங்க தலைவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் மாறி அவர்களுக்கு இருக்கும் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் இன்னும் வீதியிலே இருக்கிறார்கள் என்பதாகவும் இவ்வாறு சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.